சுவையும் சிற்பியமும்ல இன்றைக்கி ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 150 கிராம் ராகி சேமியா எடுத்துருக்கேங்க. அதை தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ரொம்ப ஊறுச்சுன்னா கூழ் மாதிரி ஆயிருங்க. சேமியா நீள நீளமாக இருந்தங்காட்டி நான் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டேங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் திருப்பி விடுங்க. சேமியா ஓரளவுக்கு ஊறுனா போதுங்க. சேமியா ஊறிடுச்சுங்க. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப ஊறலை அப்படின்னாலும் சேமியா ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. ஊறின சேமியாவை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இட்லி தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. 150 கிராமுங்காட்டி எனக்கு ஒரு தட்டத்துக்கே அளவாக போச்சுங்க. நிறையா சேமியா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தட்டத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் சேமியா செய்கிறீங்க அப்படின்னா இந்த சேமியாவை 2 தட்டத்தில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வருங்க. ஒரே தட்டத்தில் வச்சிங்கன்னா கட்டி சேர்ந்துருங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இட்லி செய்யறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க. இட்லி மாதிரியே தான் இதுவும் 10 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா நல்லா வெந்திருக்குங்க. ராகி சேமியாவை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாங்க. 2 நிமிஷம் வணக்குனீங்க அப்படின்னா தேங்காயே வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சேமியாவை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குங்க. இட்லி தட்டத்தில் வேக வச்சுங்காட்டி அந்த இட்லி ஷேப்லேயே ராகி சேமியா வெந்திருக்குங்க. ஸோ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேமியா உதிரி உதிரியாக வந்துடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ராகி சேமியா ரெடிங்க. சேமியா பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ராகி சேமியா செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.